இளம் வயதிலேயே ரிட்டையர்மெண்ட், வீடு, வெளிநாடு சுற்றுலா, உங்கள் கனவுகளை பிரகாலா வெல்த் மூலம் நிறைவேற்றுங்கள். என் பேர் ராம் அபிஷேக் முத்துமணி. நான் வந்து கைண்ட் ஆஃப் சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ரொம்ப ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அப்போ அதனால வந்து நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அந்த இன்ஸ்பிரேஷன் இருந்தனால சீக்கிரமாக பிஸ்னஸ்க்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனால் அதுக்கான சில சூழல்கள் அமையலை. அப்போ நம்ம நல்ல பேஸ் இருக்கணுங்கிறதுக்காக நல்லா படித்து சரி நம்ம ஒரு பேஸ் இருக்கணுங்கிறதுக்காக இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன். பிஹெச்டி டெக்கில் தான் படித்தேன். அப்போயே அப்பா பிஸ்னஸ் எல்லாத்தையும் இந்த லீவ் டைமில் வரும்போதெல்லாம் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே வந்து பார்ப்பேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால அப்புறம் சரி நமக்கு ஒரு பேஸ் வேணும். ஏன்னா நாளைக்கு நிறைய மிஷினரிஸ் இந்த மாதிரிலாம் வாங்கினா அந்த டெக்னிக்கல் நாலேஜ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்போ அந்த 4 years இன்ஜினியரிங் பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கொடுத்துச்சு. ஏன்னா நான் விருதுநகர் ஒரு சின்ன ஊரில் இருந்தேன். இப்போ ஒரு கோயம்புத்தூர் போகும்போது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர், சிட்டி லைஃப்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போஷர் எனக்கு கொடுத்துச்சு. அப்புறம் 4 years முடித்தோடனே அப்பாவோட சீக்கிரமாக பிஸ்னஸ் வந்துடணும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்போது அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னும் ஏதாச்சும் ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுட்டு வா, இன்னமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஐ சோஸ் யூகேல போய் நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூனிவர்சிட்டிஸ் ட்ரை பண்ணிட்டு எஸ்எக்ஸ் யூனிவர்சிட்டியில் எம்எஸ் இன் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன் படித்தேன். ஸோ அங்கே யூகே போனதில் நல்ல ஒரு எக்ஸ்போஷர், நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில், வாட் இஸ் எப்படி உலக அளவில் வியாபாரங்கள் நடக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்புறம் லைஃப்பில் அதுக்கப்புறம் வந்து ஸோ திஸ் இஸ் என்னுடைய ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மை ஸ்டடீஸ், how I get into business. சார் பார்ட்டிகுலரா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதாவது எங்களுக்கு வந்து நாங்க ஒரு 40-50 இயர்ஸாவே வந்து எங்க கிராண்ட்ஃபாதர் பீரியட்ல இருந்து we are into காஃபி மேனுஃபேக்சரர்ஸா இருந்திருக்கோம், காஃபி செல்லர்ஸா இருந்திருக்கோம். ஸோ அந்த காஃபில இருந்தனால வந்து எனக்கு அந்த காஃபி ரிலேட்டடான இண்டஸ்ட்ரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு த்ரைவ் இருந்துச்சு. ஸோ இதுதான் ஒரு ஸ்மால் ரீசன் பிஹைண்ட் தட் டு டூ தட். அதே மாதிரி எங்களுடைய ஹோம் பிஸ்னஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஹோம் பிஸ்னஸை வந்து டைவர்சிஃபை பண்ணணும், இன்னும் வேறு ஏதாவது பிஸ்னஸ்க்குள்ள நம்ம நுழையணும்னு நினைக்கும் போது தான் நான் இந்த பிஸ்னஸை வந்து சூஸ் பண்ணோம். நாங்கள் இந்த காஃபி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணீங்க? அதாவது விருதுநகரில் ஒவ்வொரு சம்மர்ஸ்லேயும் வந்து பங்குனி பொங்கல்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வரும். அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து விருதுநகரில் எல்லாருமே வந்து போய் கடையில் போய் அந்த 2 நாள் வந்து தேரோட்டம், அதுக்கப்புறம் வந்து சட்டி எடுப்புன்னு இருப்பாங்க. அந்த சட்டியில் வந்து தீச்சட்டி இதெல்லாம் போவோம். அப்போ நாங்கள் என்னென்னா அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். எங்களுடைய கடையில் போய் உட்காந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவலில் அவங்கவுங்க அவங்க கடையில் உட்காந்து அந்த ஃபெஸ்டிவலை ரசிப்பாங்க. அப்போ அப்படி ஒரு சூழல் வரும் பொழுது எங்களுடைய கடை பஜாரில் இருந்த கடையை வந்து நாங்கள் பழைய கடையை வந்து ஜஸ்ட் ரெனோவேட் பண்ணணுன்ற ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. அப்போ ரெனோவேட் பண்ணோம், நல்லா அழகுபடுத்தணும் அந்த கடையை. அப்போ நானும் அப்பாவும் பேசிட்டு இருக்கும்போது, டேடியும் நாங்கள் பேசும்போது ரெனோவேட் பண்ணியாச்சு, அப்போ அதில் ஏதாவது செல் பண்ணுவோம், ஏதாச்சும் ஒன்று விற்போம் அப்படின்னு நினச்சோம். எங்களுக்கு காஃபி பவுடர் மேனுஃபேக்சர் பண்ண தெரியும், ஆனால் காஃபியை போட்டு நாங்கள் பெருசாக கொடுத்ததில்லை. அப்பா காலத்தில் பண்ணியிருக்காங்க, பட் என்னுடைய பீரியடில் அது பெருசாக எனக்கு தெரியாது. அப்பா காலத்தில் நிறைய அவங்க பண்ணியிருந்தா கூட எனக்கு வந்து இட் இஸ் வெரி நியூ. அப்பா தான் சொன்னாங்க நம்ம காஃபி மாதிரி போட்டு கொடுப்போம், கேனில் வச்சு கொடுப்போம், ஒரு ஐடியா த்ரோ பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரே ஒரு கேனில் ஒரு 50 காஃபி மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டு நாங்கள் வந்து எங்கள் பஜார் கடையில் வந்து வச்சோம். அப்போ நான் வந்து காயின் பண்ணேன், 5 rupeesன்னு வைப்போம், நமக்கு பெரிய ப்ராஃபிட் வரனாலும் பரவாயில்ல, இட் வில் பி அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் வந்து 9 o'clock வச்சோம். நாங்கள் பெருசாக எதிர்பார்ப்புலாம் இல்லை, வச்சு ஒரு 1 hour to 2 hours வித்துருச்சு. அப்புறம் இதை அப்படியே நாங்கள் ஒரு வாரம் 10 நாள், ஏன்னா போடுறதுக்கு கூட இடம் இல்லை, ஒரு சாதா இடத்துல தான் நாங்கள் போட்டு காஃபி கொடுத்தோம். அப்புறம் ஒரு 10 நாளில் வந்து அந்த விற்கிற பையன் வந்து, சார் முந்தி 2 மணி நேரத்தில் போகிறது 1/2 மணி நேரத்துலேயே முடிஞ்சிச்சு சார், ரொம்ப வேகமாக முடியுதுன்னொடனே 50 காஃபியை 100 ஆக்கணும், 200 ஆக்கணும், இப்படியே எங்களுக்கு வந்து வால்யூம் நல்லா வந்தோடனே ஒரு நாள் நைட் நான் யோசித்தேன், ஏன் வந்து இதை சும்மா பண்ணாமல் ஒரு பிஸ்னஸாக நம்ம ஏன் ஃப்ரேம் பண்ணக்கூடாது. அப்போ தான் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஐடியாவே எனக்கு வந்துச்சு. அப்போது யோசிக்கும் போது நாங்கள் என்ன மாதிரி யோசித்தோன்னா, ஒரு காஃபி ஷாப் மாதிரி நம்ம பண்ணலாம், ஒரு கஃபே காஃபி டே மாதிரி, ஒரு பெரிய ஒரு சிட்டியில் இருக்கிற மாதிரினா விருதுநகர் மாதிரி ஊருக்கு அது செட் ஆகாது. அப்போது சரி அப்போ வேற என்ன மாதிரி பண்ணலாம்னா, நிறைய டீ ஷாப்ஸ் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி எதுவும் பண்ணுவோமா அப்படின்னு யோசித்தோம். அதுவும் நிறைய இருக்கே, அப்போ நம்ம கொஞ்சம் யுனிக்காக பண்ணணும் அப்படின்னோடனே எனக்கு ஒரு கான்செப்ட் வந்துச்சு.
நான் யூகேல படிக்கும்போது எவ்ரி வீக்கெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஹை ஸ்ட்ரீட்னு இருக்கும். அந்த ஹை ஸ்ட்ரீட்ல வந்து ரொம்ப அழகா கியோசக் மாடல்ல வந்து ஹாட் டாக்ஸ், பர்கர்ஸ், அப்புறம் சின்ன சின்ன கேண்டீஸ் இதெல்லாம் விற்பாங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஐடியா த்ரோ ஆச்சு, ஏன் நம்ம கியோசக் மாடல்ல பண்ணக்கூடாது அப்படின்னோடனே நான் சின்னதாக ஒரு ஸ்டாண்டு, நாங்களாம் என்னுடைய கார்பெண்டரை வச்சு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணி எங்கள் அபிஸ் லோகோலாம் வச்சு லோகோலாம் அழகாக டிசைன் பண்ணி ஒரு லோகோ போட்டு நாங்கள் ஒரே ஒரு இடத்துல நாங்கள் அதை வச்சோம், எங்களுடைய பஜார் கடையிலேயே. நல்லா போச்சு, பகல்லையும் வச்சோம், ஈவினிங்கும் வச்சோம், நல்லா போச்சு. ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் வைக்கணும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கடைக்காரங்களோட, அதாவது பிஸி ஸ்ட்ரீட்ஸ்லாம் கடைக்காரங்களோட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரெண்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறோம், உங்கள் கடைக்கு வாசலில் நாங்கள் சின்ன ஸ்டால் போட்டுக்கிறோம்னே கடைக்காரங்களும் தேவர் ஹாப்பி டு டூ தட். ஏன்னா அவங்களுக்கும் கூட்டம் வந்துச்சு எங்களுடைய காஃபியோட இதனால. அப்புறம் விருதுநகர்ல இருக்கக்கூடிய ஒரு 15-16 இடத்துல விருதுநகர்ல வச்சோம். நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அப்பயே நாங்கள் கிளாக்ட் அரௌண்ட் 6,000 to 7,000 கப்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்துட்டோம். இப்போ நல்ல பிஸ்னஸாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தோடனே ஒரு 3 to 4 months வந்து நாங்கள் ஷட் டவுன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சூழல். அப்போ ஷட் டவுன் பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் எங்கள் லேபர் ஃபோர்ஸ் எல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்கல. ஏன்னா அவங்க எல்லாம் நல்லா சாலிடாக இருந்தாலும் அவங்களுக்கு பே பண்ணி அவங்களை எங்கள் கூடயே நாங்கள் வச்சுக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஹோம் பிஸ்னஸ்லாம் நல்லா இருந்தனால வி வேர் ஏபிள் டு பே தம். நாங்கள் நல்லா வச்சுக்கிட்டோம் அவங்கள. ஸோ வச்சுக்கிட்டோம். ஒரு 3 months 4 months ஆச்சு. அப்போ தான் கவர்மெண்ட் வந்து தேர் ஸ்லோலி ரிலாக்ஸிங் த ரூல்ஸ். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க திறக்க சொல்கிறாங்க, அப்போ நாங்கள் திறக்க ஆரம்பிக்கிறோம். அப்போது அந்த அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம், அதாவது டிஸ்டன்ஸாக விடுங்க, இந்த டைம் தான் திறக்கணும், இதெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் எதிர்பார்க்குற சேல்ஸ் வரல. 6,000 நம்பர்ஸ் இருந்தது 2,000 நம்பர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ரொம்ப ஒரு மன கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ, நல்ல ஒரு த்ரைவிங்கான பிஸ்னஸாக இருக்கே, இவ்வளோ ஒரு பிஸ்னஸ் நமக்கு இப்படி குறைஞ்சிச்சுன்னு சொல்லி ரொம்ப மனதளவில் வேதனையாக இருந்துச்சு. இப்போ இது எப்படியாச்சும் வி ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னோடனே நாங்கள் ஃபஸ்ட்டு நினச்சது ஒரு சைக்கிளில் வந்து காஃபி கேனை வச்சு விற்று பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னா. நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா வந்து தான் வாங்க பயந்தாங்க. கேனை கொண்டு போய் அவங்கவுங்க கடைகள்லையோ வீடுகளில் கொடுக்க விருப்பப்பட்டாங்க. ஆனால் சைக்கிள் வந்து இட் வாஸ் டிஃபிகல்ட். ஏன்னா சைக்கிள் எவ்வளோ தூரம் போக முடியும், இவ்வளோதான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு சைக்கிளுக்கு. சரி, ஓகே, எக்ஸல் மாதிரி ஒரு பெட்ரோல் வண்டிக்கு நம்ம போகணும் அப்படின்னா அதுலேயும் என்ன ரெஸ்ட்ரிக்ஷனா எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. பெட்ரோல் காஸ்ட் வந்து, ஏன்னா நாங்களே எக்கனாமிக்கலாக கொடுக்குறோம், அந்த கப்புக்குள்ளே எங்களால் வந்து அந்த காஸ்ட்டை வந்து பேர் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தோணுச்சு. அப்போது நான் ஒரு 3 years பேக் வந்து அந்த கொரோனாவுக்குலாம் வரக்கு 2 to 3 years பேக் வந்து சைனாவில் வந்து ஒரு ட்ரேட் ஃபேர் நடந்துச்சு. அப்போ அந்த ட்ரேட் ஃபேருக்கு சைனாவில் போயிருந்தேன். அப்போது நான் நைட் அந்த ட்ரேட் ஃபேர் முடிஞ்சு நடந்து வரும்போது பிளாட்ஃபார்மில், ஆக்சுவலாக அந்த நமக்கு 2 பக்கம் பிளாட்ஃபார்ம் இருக்கும், நம்ம சைடில் ஃபுட் ஸ்டெப்ஸ் வழியாக நடந்து வந்துட்டு இருந்தேன். அந்த அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வண்டியில் சைனாவில் குடும்பமாக போயிட்டு இருந்தாங்க. அப்போ உடனே நான் எங்கள் ஹோட்டல் லாபியில் வந்து ஒருத்தர் கேட்டேன், வாட் இஸ் திஸ், ஒய், இது ரொம்ப யூனிக்காக இருக்கே இந்த வண்டி. சைனாவில் வந்து இந்த வண்டி வந்து ரோட்டில் இல்லை, நம்ம அந்த மக்கள் நடக்கக்கூடிய இடத்துல அவங்க வண்டி ஓட்டிட்டு போகலாம்னா அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கு. நான் ஃபோட்டோகிராஃப்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ அந்த ஐடியா வந்து எனக்கு த்ரோ ஆயிடுச்சு, ஏன் நம்ம ஒரு யூனிக்காக ஒரு பைக்ஸ் கொண்டு வரக்கூடாது, பண்ணோம்னா அது ஒரு அட்ராக்டிவ் பாயிண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் தட் பைக். சென்னையில் ஒரு சப்ளையரை பிடிச்சி அவர் மூலமாக இம்போர்ட் பண்ணி அந்த பைக்ஸை விருதுநகர் கொண்டு வந்தோம். ஸோ பைக்ஸை விருதுநகர் கொண்டு வந்து வந்து ஒரு 2 பைக்கை மட்டும் அதை ஓட்ட வச்சோம். அப்போ பீப்புளெலாம் ரொம்ப ஹெசிடேட் பண்ணாங்க, என் வண்டியே கஷ்டமாக இருக்குது, சின்ன வீலாக இருக்குது அப்படின்னு ரொம்ப தேவர் ஹெசிடேட் டு பை, அதை ஓட்டவே யோசித்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சொல்லி கொடுத்து அவங்கள கம்ஃபர்டபுள் ஆக்கி, விமன் ஃபுல்லாக கம்ஃபர்டபுள் ஆக்கி, இல்லைம்மா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பண்ணி நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணோம். அந்த பேட்ரிஸ் எல்லாம் சரி செஞ்சு அப்புறம் அதெல்லாம் பண்ணி அதுவே எங்களுக்கு ஒரு யூஎஸ்பியாக மாறிடுச்சு. ஸோ எப்படி ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு கியோஸ்க் வந்து ஒரு யூஎஸ்பியாக இருந்துச்சோ இதுவே ஒரு யூஎஸ்பியாக மாறிடுச்சு. ஸோ நாங்கள் இதை கேப்சர் பண்ணிக்கிட்டோம். ஸோ எப்பயுமே சொல்லுவாங்க, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் மாதிரி, ஒரு தேவை வரும்பொழுது நாங்கள் இந்த பேட்டரி ஸ்கூட்டர்ஸை கொண்டு வந்தோம். ஸோ அதன் விளைவாக இன்னைக்கு வி ஆர் செல்லிங் அரௌண்ட் 12,000 to 13,000 கப்ஸ் விற்கிறோம். ஃப்ரான்ச்சைஸ் மாடல் வந்து நாங்கள் ஏன் போகலை அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல்னு போகணுன்னா நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணணும், அதுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. நம்ம அப்படி இல்லாமல் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் போக முடியாது. இப்போ எங்களுடைய சிஸ்டத்தில் அந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் உடனடியாக போக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. நாங்கள் இப்போ ஓன் பிரான்ச்சஸே இன்னொரு 10 to 15 பிரான்ச் வரைக்கும் எங்களால் பார்க்க முடியும், நம்பிக்கை இருக்குது. சின்ஸ் அப்படின்னா தான் அந்த குவாலிட்டி கொடுக்க முடியும், அந்த சர்வீஸ் கொடுக்க முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். மேபி இன் ஃபியூச்சர் நாளைக்கு இந்தியா ஃபுல்லாக போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் அப்போ அதற்கேற்ப நாங்கள் எங்களுடைய சிஸ்டத்தை மாற்றி கண்டிப்பான முறையில் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் போவோம். இது வரைக்கும் மொத்தம் பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ வரைக்கும் நாங்கள் 3 பிரான்ச்சஸ்ல இருக்கோம். வி ஆர் செல்லிங் அரௌண்ட் 12,000 to 13,000 cups a day. We are clocking a turnover about 1 to 2 lakhs every month இப்போ.
வருடத்திற்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 crores டர்ன் ஓவர் பண்றோம். இந்த பிசினஸோட பெரிய ஒரு யூனிக்னஸே நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி. ஏன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் நாங்கள் காஃபி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம், காஃபி அண்ட் டீ தான். ஸோ நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு பிஸ்னஸ். ஸோ வருடத்திற்கு நாங்கள் இப்போ இன்னைக்கு இந்த கரண்ட் ஃபைனான்சியல் இயர்ல வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ப்ராஃபிட் ஆஃப் அபவுட் 20 to 30 lakhs. ஸோ உங்க பிசினஸ்க்கு பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க சார், ஷேர் ஹோல்டர்ஸ், ஸ்டாக் ஹோல்டர்ஸ்? இல்ல, எங்க பிசினஸ் பொறுத்தவரை அப்பாக்கு அப்புறம் நானு. இப்போ நான் வந்து பிசினஸ் ஆபரேஷன்ஸ் நானும் அப்பாவுமா சேர்ந்து we are looking into all the entire operations. பொதுவாக பிசினஸ்னா ஒரு ப்ராஃபிட்டோட இன்வெஸ்ட் யோசிப்பாங்க. இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ற ப்ராஃபிட் இதுல கிடைக்குதா? அது வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி. அதாவது எப்படி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க, பேங்க் லோன்ஸ் எடுத்தீங்களா அப்படின்னு. எங்களுக்கு பை கிளாட்லி இந்த பிசினஸ் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான பிசினஸா இருந்தனால நாங்க வளர வளர வாட் வி டிட்னா இந்த பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய லாபத்தை இந்த பிசினஸ்குள்ளேயே நாங்க வி புட், அதை வச்சு வி க்ரூ. இப்போ வரைக்கும் நாங்க பெரிய லோன்ஸ் பெருசா எடுக்கல. மேபி இன் ஃபியூச்சர் கண்டிப்பா ஒரு பெரிய நிறுவனம் ஆகும் பொழுது பெரிய லோன்ஸ் எடுத்து அணியாரம் அதுக்கு தேவையான ஸ்ட்ரக்சரை உருவாக்குவோம்னு நாங்க நம்புறோம். சார், இப்போ நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க, சில யங்ஸ்டர்ஸ் வந்து தோத்து போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க சொல்ல ஒரு டிப்ஸ்? என்னை பொறுத்தவரையில அடுத்து வரக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு என்னுடைய ஐடியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிஸ்னஸ்குள்ளே வர போதெல்லாம் நிறைய ஹெல்ப் எல்லாம் இல்லைப்பா. அதாவது வந்து நாங்களா நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்களில் வந்து கையை சுட்டு சுட்டு நாங்கள் வந்து எங்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அப்படி ஒரு சூழல் இல்லை. இப்போ நான்லாம் எப்படி இருக்கேன் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய தலைமுறை யங்ஸ்டர்ஸுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு புல் பண்ணி அவங்கள உயர்த்தணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு நான் எப்பயுமே ஒரு 4 விஷயம் சொல்லுவோம் அவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஒரு பிஸ்னஸ்ன்னு இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் இந்த 4 விஷயங்கள் இருக்கணும். அது பிஸ்னஸில் ரொம்ப தேவை. கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு வந்து விஷன் பெருசாக இருக்கணும், வைட் விஷனாக இருக்கணும், பெரிய விஷனாக இருக்கணும். அதாவது எந்த தூரத்துக்கு அவங்க போக போகிறாங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ்னு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதை நோக்கி தான் அவங்க வந்து கண்டிப்பான முறையில் அவங்க வந்து அவங்களுடைய கட்டத்துக்குள்ளே போகவே முடியும். அதே மாதிரி ஒரு விஷன் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து கண்டினியூஸா வந்து அவங்க வந்து நாலேஜ் அக்வயர் பண்ணி அப்டேட்டடா இருக்கணும். சும்மா வந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியணும். இப்போ இந்தியாவில் என்ன நடக்குது, ஸோ அப்டேட்டடா இருக்கணும் அவங்க நாலேஜில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு என்ன வேணும் அப்படின்னா பேர்னிங் டிசைர் இருக்கும். பேர்னிங் டிசைர் வந்து நான் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் பேசும்போது இதை சொல்லுவாங்க. இந்த பேர்னிங் டிசைருங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைஃப்ல சில இடங்கள்ல அவமானப்பட்டிருப்பீங்க, சில இடத்துல ஒரு சில பேர் வந்து உங்களை டிஸ்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் அந்த இடத்துல தான் உங்களுக்கு பேர்னிங் டிசைரே வரும். இல்லை, என்னால் பண்ண முடியும், என்னால் பெரிய அளவில் பிஸ்னஸை ஜெயிக்க முடியுங்கிறதே அப்போதான் உங்களுக்கு வரும். ஸோ அப்படின்னா தான் இந்த பேர்னிங் டிசைர் வரும். இந்த 4வது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரிசவரன்ஸ். இந்த ப்ரிசவரன்ஸ் வந்து பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருக்குமே இருக்கணும். பிஸ்னஸ் இல்லை, எல்லா துறையிலையும் இருக்கணும். பட் இந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ப்ரிசவரன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி. எவ்வளவோ தோல்விகள் வரும் பிஸ்னஸில். எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் நம்மளுடைய கோலில் நம்ம வந்து பிடிவாதமா இருந்தா 100% அதுல வந்து வெற்றியில வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது போக ஒரு 3 விஷயம் நான் பிசினஸ் பீப்புள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து அவங்களுடைய பிரின்சிபலா வச்சுக்கணும். இது வந்து நம்ம அப்துல் கலாம் அவங்க சொன்னது. நான் அது போக ஒரு 3 விஷயம் வந்து நான் சொல்லுவேன். ஒரு பிசினஸ் பீப்புள் மட்டும் இல்லை, ஒரு ஜென்ரலா இதை ஃபாலோ பண்ணா அவங்க லைஃப்ல அவங்களுக்கு சக்சஸ் வந்து உறுதியா கிடைக்கும். அது ரொம்ப ஒரு எளிமையான 3 விஷயம். நீங்க இதை லைஃப்ல ஃபாலோ பண்றீங்களான்னு பாருங்க. ஸோ அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யார் மனசையும் இன்டென்ஷனலா ஹர்ட் பண்ணாதீங்க, இன்டென்ஷனலா தெரிஞ்சு ஹர்ட் பண்ணாதீங்க. 2வது விஷயம் வந்து யாரையும் ஃபைனான்சியலா சீட் பண்ணாதீங்க. உங்களுக்கு 100 ரூபா வரணும்னு இருக்கா, அந்த 100 ரூபாய்க்கு ஆசைப்படுங்க. 100 ரூபாய் 120 ரூபான்னா அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய 20 ரூபாய் ஏதோ ஒரு வழியில வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில வந்து செலவாயிடும். அதே மாதிரி ட்ரீட் ஆல் ஈக்குவலி. அதாவது பெரிய பொறுப்புல இருக்காங்க, சின்ன பொறுப்புல இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. அது நான் எப்படி சொல்வேன்னா, பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க, 1 கிலோ வாங்குறவரும் உங்களுக்கு தேவைதான், 1 டன் வாங்குறவரும் தேவைதான். ஸோ இது வந்து நான் பிரின்சிபலா ஃபாலோ பண்றேன். எங்களை பொறுத்தவரை 1 கப் காஃபி வாங்குற ஒரு கஸ்டமரும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தான். அதே மாதிரி 1000 கப்ஸ் உதாரணத்துக்கு ஒரு பெரிய நிறுவனத்துல வாங்கினாலும் அதுவும் எங்களுக்கு தேவைதான். வி கீப் எவ்ரி ஒன் ஈக்குவலி. இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சா கண்டிப்பான முறையில பிசினஸ்ல ஜெயிக்கலாம். மெயினா நான் திரும்ப சொல்றது, நான் இந்த இதை சொல்லிக்கணும்னு நினைக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு வெறி இருக்கணும். அந்த வெறியோட சின்ன ஒரு யூனிக்னஸ் அவங்க பிசினஸ்ல. ஒரு பிசினஸை வந்து ஜஸ்டா பிளாட்டா பார்க்கக்கூடாது. இப்ப நிறைய பிசினஸ் காமனான பிசினஸ் தான். ஹோட்டல் இருக்கும், ஒரு சில பேர் பருப்பு வியாபாரம் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, லாட்ஜ் வச்சிருப்பாங்க. என்ன விஷயத்த ஒரு சின்ன யூனிக்னஸ் நீங்க கொடுக்கணும். அந்த யூனிக்னஸ் தான் மக்களால அதிகமா வரவேற்கப்படும். நீங்க பெரிய டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பெரிய ஒரு இன்னோவேட்டிவாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப எளிமையா மக்களுக்கு என்ன தேவை,
கஸ்டமர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து ஒரு சின்ன யூனிக்னஸ், நாங்கள் இந்த காஃபியில் ஜெயித்தோம். எங்களோட யூனிக்னஸே பார்த்தீங்கன்னா அந்த செல்லிங் கான்செப்ட், நாங்கள் நேரடியாக போய் கொடுத்தது, எங்களுடைய ப்ரைஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன யூனிக்னஸ்னால தான் எங்களால் வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து எங்களால் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. பொதுவாகவே வந்து ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர் வில் பி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஒரு சைன் வேவ் மாதிரி தான் இருக்கும் பிஸ்னஸ் என்றைக்குமே வந்து ஒரே ஏற்றமாலாம் இருக்காது. தேர் வில் பி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்ஸ் வரும்போது எதனால் நம்ம வெற்றி பெற்றோம்னு பார்த்து அதை தக்க வச்சுக்கணும். டவுன்ஸ் வரும்போது வாட் இஸ் த ரீசன், எதனால் நம்ம டவுன்ஸ் வருது, என்ன காரணம், நம்ம மார்க்கெட்டிங்கில் எதுவும் நம்ம ஸ்ட்ராட்டஜி மிஸ் ஆகுதா, நம்ம குவாலிட்டி கொடுக்கறதுல எதுவும் மிஸ் ஆகுதா. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து மிஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து அவங்க புதுமைப்படுத்தாமல் அவங்க ஒரு மாதிரி விண்டேஜ் ஸ்டைலில் கன்வென்ஷனலாக இருக்கிறது தான். ஸோ சம்திங் வந்து மக்கள் வந்து எப்பயுமே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் சேம் பொருளை கொடுத்தா கூட ஒரு வித்தியாசமான ஒரு பேக்கேஜிங்கில், ஒரு வித்தியாசமான ஒரு மார்க்கெட்டிங்கில் கொடுக்கும்போது மக்கள் மத்தியில் ரொம்ப சென்றடைஞ்சிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து தொடர்ச்சியாக அவங்கள தன்னைத்தானே அப்டேட் பண்ணி புதுமைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து 100% வந்து க்ரோத் ரேட்ல இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதுதான் என்னுடைய சின்ன சஜஷன் அபவுட் டு அவாய்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இளம் வயதிலேயே ரிட்டையர்மெண்ட், வீடு, வெளிநாடு, சுற்றுலா, உங்கள் கனவுகளை நிறைவேற்ற நாங்கள் உதவுகிறோம். பிரகலா வெல்த், தமிழகத்தின் முன்னணி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.